புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 10 சிறிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 256. ஆவி தூங்கிவிட்டால் அப்படித்தான் இருக்கும். மனிதன் திருப்தியுடன் ஓய்வெடுத்து நிம்மதியாக வாழலாம். ஒரு காலத்தில் அவளுடைய அடிமை வேலை செய்த இயற்கையின் எஜமானர். உலகின் கோளாறு சட்டமாக கடினமடைகிறது. வாழ்க்கையின் கொடூரமான இதயம் கிளர்ச்சியில் எழுந்திருக்கவில்லை என்றால், உள்ளே இருக்கும் கடவுளால் இதைவிட பெரிய திட்டத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், ஆனால் பல பார்வைகளைக் கொண்ட பிரபஞ்ச ஆன்மா ஒரு தொடுதல் விதியின் நிலையான முன்பக்கத்தை மாற்றும். ஒரு திடீர் திருப்பம் வரலாம், ஒரு பாதை தோன்றும். ஒரு பெரிய மனம் ஒரு பெரிய உண்மையைக் காணலாம். அல்லது மற்ற அனைத்தும் தோல்வியடைந்தபோது நாம் காணலாம். சரியான மாற்றத்திற்கான திறவுகோல் நம்மில் மறைந்திருக்கும். நமது நாட்கள் தவழும் மண்ணிலிருந்து ஏறி பூமியின் உணர்வு சூரியனுடன் திருமணம் செய்து கொள்ளலாம். நமது மரண வாழ்க்கை ஆவியின் இறக்கைகளில் சவாரி செய்கிறது. நமது வரையறுக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லையற்றவற்றுடன் தொடர்பு கொள்கின்றன. உதயமாகும் சூரியனின் பிரகாசமான ராஜ்யங்களில் அனைத்தும் ஒளியின் சக்தியில் பிறப்பு. இங்கே அனைத்தும் சிதைந்தவை அங்கே அதன் மகிழ்ச்சியான வடிவத்தைக் காக்கின்றன. இங்கே அனைத்தும் கலந்து சிதைந்துள்ளன, அங்கு தூய்மையானவை மற்றும் முழுமையானவை. ஆனாலும் ஒவ்வொன்றும் ஒரு கடந்து செல்லும்படி, ஒரு கணத்தின் கட்டம். அவளுடைய செயல்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய உண்மையை நோக்கி விழித்தெழுந்தாள். இடைத்தரகர் உட்கார்ந்து அவளுடைய படைப்புகளை பார்த்தார். அவற்றில் உள்ள அற்புதத்தையும் சக்தியையும் உணர்ந்தார். ஆனால் காலத்தின் முகத்தின் பின்னால் உள்ள சக்தியை அறிந்திருந்தார். அவள் பணியைச் செய்தாள், கொடுக்கப்பட்ட அறிவுக்கு கீழ்ப்படிந்தாள். அவளுடைய ஆழ்ந்த இதயம் சிறந்த இலட்சிய விஷயங்களை நோக்கி ஏங்கியது. ஒளியிலிருந்து பரந்த ஒளியை பார்த்தது. அவளைச் சுற்றி வரையப்பட்ட ஒரு பிரகாசமான வேலி அவளுடைய சக்தியைச் சுருக்கியது. அவளுடைய வரையறுக்கப்பட்ட கோலத்திற்கு விசுவாசமாக அவள் உழைத்தாள், ஆனால் அதன் உயர்ந்த, பரந்த பார்வை ஒரு அரை தேடல் என்பதை அறிந்தாள். அதன் வலிமையான செயல்கள் ஒரு பாதை அல்லது ஒரு கட்டம். ஏனென்றால் பகுத்தறிவால் படைப்பு உருவாக்கப்பட்டது. பகுத்தறிவால் உண்மையைக் காண முடியாது. அதை சிந்தனையின் திரைகள், புலனின் திரைகள் வழியாக ஆவியின் பார்வை வெளிப்படுத்த முடியாது. புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 10 சிறிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 257. அதன் வழிமுறைகளின் அபூரணத்தால் மங்கலானது. சிறிய மனம் சிறிய விஷயங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அதன் உணர்வு ஆவியின் வெளிப்புறத் தொடுதல் மட்டுமே. இருண்ட மனசாட்சியின்மை உலகில் பாதி விழித்திருக்கிறது. அது அதன் உயிரினங்களுக்காகவும் அதன் வடிவங்களுக்காகவும் உணர்கிறது. அறியாமை இரவில் தடுமாறிக் கொண்டிருக்கும் ஒருவரைப் போல. குழந்தை மனம் மற்றும் உணர்வின் இந்த சிறிய அச்சில் ஆசை என்பது பேரின்பத்திற்காக அழும் ஒரு குழந்தை இதயத்தின் அழுகை. நமது மனம் ஒரு பொம்மைகளின் கலைஞர் மட்டுமே. ஒரு விசித்திரமான தடுமாறும் விளையாட்டில் ஒரு விதியை உருவாக்குபவர். ஆனால் அவளுடைய குள்ள உதவியாளர்கள் யாருடைய நம்பிக்கையான பார்வையை தொலைதூர இலக்கை நோக்கி எடுத்தார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். அவள் உருவாக்கிய உலகம் என்பது விஷயங்களில் பாதை கண்டுபிடிக்கப்பட்டு உண்மையை நோக்கிய ஒரு பயணியின் இடைக்கால அறிக்கையாகும். அறிவின்மை மற்றும் அறிவின்மை இரண்டாக நகரும். எதுவும் மறைக்கப்படும் போது எதுவும் தெரியவில்லை. அனைத்தும் காணப்படும் போது மட்டுமே உண்மை அறியப்படுகிறது. ஒன்றான ஒன்றால் ஈர்க்கப்பட்டு அவள் அவளை விட உயர்ந்த ஒளியை நோக்கி ஏங்குகிறாள். அவளுடைய வழிபாட்டு முறைகள் மற்றும் நம்பிக்கைகளால் மறைக்கப்பட்ட அவள் கடவுளின் முகத்தை பார்த்தாள். அவள் ஒரு வடிவம், ஒரு அங்கியை மட்டுமே கண்டுபிடித்தாள் என்பது அவளுக்குத் தெரியும். ஆனால் அவள் எப்போதும் அவளை தன் இதயத்தில் பார்த்து அவரது யதார்த்தத்தின் உடலை உணர விரும்புகிறாள். இன்னும் ஒரு முகமூடி இருக்கிறது, ஒரு புருவம் அல்ல. சில நேரங்களில் 2 மறைக்கப்பட்ட கண்கள் தோன்றினாலும் பகுத்தறிவு அந்த மின்னும் முகமூடியை கிழிக்க முடியாது. அவளுடைய முயற்சிகள் அதை மேலும் பிரகாசிக்கச் செய்கின்றன.
வாக்கட்டுகளில் அவள் பிரிக்க முடியாததைக் கட்டுகிறாள். பரந்த உண்மையை வைத்திருக்க தன் கைகள் மிகச் சிறியதாக கண்டறிவது. அவள் அறிவை அந்நிய பகுதிகளாக பிரிக்கிறது. அல்லது மறைந்த சூரியனுக்காக மேகக் கூட்டத்தின் வழியாக உற்றுப் பார்க்கிறது. அவள் பார்த்ததை புரிந்து கொள்ளாமல் வரையறுக்கப்பட்ட விஷயங்களின் பூட்டப்பட்ட முகபாவங்கள் மூலம் முடிவிலியின் எண்ணற்ற அம்சங்களைப் பார்க்கிறாள். ஒரு நாள் முகமூடியின் வழியாக எரிய வேண்டும். நமது அறியாமை ஞானத்தின் கிரிசாலிஸ்